அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 2 அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். அண்டர் ரைட்டிங் அப்படின்றது இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஏஜென்சி சர்வீஸ் விச் இஸ் டன் பை த some underwriters or agencies for issuing companies. Issuing companyக்காக இது பண்ணுவாங்க. Whenever the issuing company is wanted to issue its shares or debentures to the public, they can hand over their shares to the some other parties like underwriters. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஏஜென்சி அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா they are doing the work for the issuing company or issuing shares and debentures to the public. They are getting some commission for that work. அந்த வேலைக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில அமௌண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸட் கமிஷன் வந்து வாங்குவாங்க. இதுதான் இவங்களோட வேலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஒரு மீடியேட்டர் கம்பெனியோட ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறக்கூடிய வேலையை செஞ்சுட்டு அதுக்கான கமிஷனை வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்ன இந்த சம்மில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து மோர் தென் ஒன் அண்டர் ரைட்டர் ஒரு அண்டர் ரைட்டருக்கு மேலே வந்து இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 அண்டர் ரைட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கான வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி டிசைட் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ ஷேர்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, எவ்வளோ ஷேருக்கான வேலையை வந்து அந்த 3 அண்டர் ரைட்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கிறாங்க, ரிமைனிங் பெண்டிங் வந்து எந்த அண்டர் ரைட்டர் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு இல்லை எக்ஸ்ட்ரா முடிச்சிருக்கிறாரு, ஸோ யார் இன்னும் ஒர்க் வந்து பெண்டிங் வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் இந்த கொஸ்டினுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த கொஸ்டினுக்கான இது கண்டென்ட்டை வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த ஃபாலோயிங் அண்டர் ரைட்டிங் ஷேர்ஸ் டேக் பிளேஸ் 6,000 ஷேர்ஸ். ஒரு கம்பெனி அது என்ன கம்பெனின்னு இது பண்ணலை. ஸோ அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து டோட்டலாக வந்து ஒரு 10,000 ஷேர் வந்து இஷ்யூ பண்ணக்கூடியதாக வந்து அவங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பப்ளிக்கு. ஸோ அந்த 10,000 ஷேரில் வந்து அண்டர் ரைட்டர் ஏ அண்டர் ரைட்டருக்கு வந்து ஒரு 6,000 ஷேருக்கான வேலையை வந்து கொடுத்து வச்சிருக்கிறாரு. பி அண்டர் ரைட்டருக்கு வந்து 2,500 ஷேருக்கான ஒர்க்கை வந்து கொடுக்குறாரு. சிக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய ஷேர்ஸ் வந்து 1,500 1,500 ஷேருக்கான ஒர்க்கை வந்து கொடுக்குறாங்க. த டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வாஸ் 7,100. இதில் வந்து என்னென்னா ஸோ பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது இவங்க ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பப்ளிக் கிட்ட இருந்து அப்ளிகேஷன் வந்திருக்கிறது வந்து ஷேருக்கான அப்ளிகேஷன் 7,100 ஷேருக்கான அப்ளிகேஷன் வந்துடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து இன்னும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ 10,000 ஷேர்ஸில் வந்து 7,100 ஷேருக்கான ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் இதில் ஒரு 900 ப்ளஸ் வந்து ஒரு 2,900 ஷேருக்கான ஒர்க் வந்து என்ன ஆகலை அப்படின்னா முடியல அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்கே ரீசன். ஸோ அப்போ டோட்டல் ஷேர்ஸ் வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ யார் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, எந்த அண்டர் ரைட்டர் வந்து கம்மியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, ஸோ அப்போ அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றது இந்த சம்மோட கான்செப்ட். And the forms included the following marked forms. Marked forms அப்படின்றது வந்து there are two categories of applications. Marked application, unmarked application. மார்க்டு அப்ளிகேஷன்னா அண்டர் ரைட்டர் அவருடைய நேம் சீல் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். அதாவது சீல்டு அப்ளிகேஷன் இன் தி நேம் ஆஃப் அண்டர் ரைட்டர்ஸ். அண்டர் ரைட்டருடைய நேம்ல சீல் ஆயிருக்கக்கூடியதான் மார்க்டு அப்ளிகேஷன். அன்மார்க்டு அப்ளிகேஷன்னா எந்த ஒரு அண்டர் ரைட்டர்ஸோட நேமும் சீல் ஆகாமல் ஸ்டாம்ப் ஆகாமல் தனியாக டைரெக்டாக கம்பெனியோட நேம்லேயே வந்து போயிட்டு இருக்கும். அது வந்து அன்மார்க்டு அப்ளிகேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து மார்க்டு ஃபார்ம்ஸ், மார்க்டு அப்ளிகேஷன் இல்லை சீல்டு ஸ்டாம்ப்டு எதை சொன்னாலுமே ஒன்று தான். அப்போ இந்த 3 அண்டர் ரைட்டர்ஸ்க்கான நேம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஷேர் அப்ளிகேஷனில் மென்ஷன் ஆயிருக்குது. யார் அண்டர் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ மார்க்டு அப்ளிகேஷன், மார்க்டு ஃபார்ம்ஸ்னாலும் மார்க்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ மார்க்டு அப்ளிகேஷன் வந்து அண்டர் ரைட்டர் ஏக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,000 ஷேர்ஸ்க்கான இது வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது மார்க்டு அப்ளிகேஷன் ஃபார் பிக்கு வந்து 2,000 ஷேர்ஸ் வந்து இருக்குது. மார்க்டு அப்ளிகேஷன் ஃபார் சிக்கு வந்து 5,000 ஷேர்ஸ்க்கானது வந்து இருக்குது. ஸோ த அலோகேஷன் ஆஃப் லையபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர்ஸ். இப்போ நம்மளோட வேலை என்னன்னா அலோகேட் பண்ணுறது. எப்படி வந்து ஒர்க்கை யாருக்கு அலோகேட் பண்ணுறாங்களோ அது மாதிரி இப்போ ஏற்கனவே அண்டர் ரைட்டர்ஸ் வந்து எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாங்க, அதில் இன்கேஸ் எந்த அண்டர் ரைட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டாரு, அப்போ எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறது வந்து அக்கௌண்டிங் டெர்மினாலஜியில் சர்ப்ளஸ்னு அர்த்தம். அப்போ எக்ஸஸாக வந்து இந்த அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ப்ளஸ்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு மிச்சம் யாருக்கு வந்து ஒர்க்கு பெண்டிங் இருக்கோ அதை வந்து கொடுக்குறது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சம்முக்கு வந்து இந்த பல்லாங்குழி ஆட்டம் மாதிரி ஒரு 4 குழி இருக்குன்னா ஒரு குழியில் இருக்கக்கூடிய இது வந்து நம்ம எடுத்து அதை கல் எடுத்து நம்ம
மத்த இப்ப ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப ஏவோட குழியில இருக்கக்கூடிய கல்லை எடுத்து நம்ம பிசிடி 3 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டே வருவோம். எல்லாத்துக்கும் இது பண்ணுவோம். அப்ப திருப்பி எந்த குழி காலி ஆகுதோ திருப்பி அதுக்கப்புறமேட்டு திருப்பி இதே மாதிரி அன்டில் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமா காலி ஆகுற வரைக்கும் ஏவோட போர்ஷன் மொத்தமா காலி ஆகுற வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த குழி காலி ஆகுதோ அதே மாதிரி நம்ம ஃபில்அப் பண்ணிட்டே வரும். ரீஃபில்லிங் பண்ணிட்டு வரும். இதே கான்செப்ட்ல தான் இந்த சம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணிக்கலாம் ஆன்சருக்கு. கால்குலேஷன் ஆஃப் அலோகேஷன் ஆஃப் லயபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர்ஸ், பர்டிகுலர்ஸ் காலம், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அமௌண்ட் எல்லாம் கிடையாது. ஏபிசி 3 அண்டர் ரைட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக லாஸ்ட்ல வந்து ஒரு டோட்டல் காலம் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ கிராஸ் லயபிலிட்டி வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ கொஸ்டின்ல வந்து பாருங்க, the following underwriting shares take place. ஏ வந்து 6000 எடுத்திருக்கிறாரு, பிக்கு வந்து 2500 ஷேருக்கான ஒர்க் எடுத்திருக்கிறாரு, சி வந்து 1500. அவரே கொடுத்துட்டாங்க, இந்த கொஸ்டின்ல அவங்களே கொடுத்துட்டாங்க. டோட்டல் ஷேர்ஸ் வந்து கம்பெனியோட இஷ்யூடு ஷேர்ஸ் 10,000. அதை தான் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். எப்போ பாருங்க 6000, 2500, 8500 ப்ளஸ் ஒரு 1500, 10,000 அப்படியே வந்துடும். அப்போ இது வேற கிடையாது. ஸோ இதோடைய போர்ஷன் அந்த பிரித்து கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ போர்ஷன் தான் வந்து இது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணிக்குவோம். இதுக்கு பேர் வந்து கிராஸ் லயபிலிட்டி, அதாவது டோட்டல் லயபிலிட்டி. கம்பெனியோட டோட்டல் ஷேர்ஸ் வந்து 10,000. அந்த 10,000 ஷேர்ஸ் வந்து அவங்க இனிஷியலாக ஃபர்ஸ்ட்ல வந்து யார் யாருக்கு எவ்வளோ வேலை அப்படின்றத பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இதை எல்லாமே பிரித்து கொடுத்ததும் கொஸ்டின்லேயே கொடுத்ததுனால ஜஸ்ட் ஏபிசி ஆஸ் பெர் த ரெஸ்பெக்டிவ் பர்சனோட அமௌண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம், டோட்டல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல மார்க்டு அப்ளிகேஷன், மார்க்டு ஃபார்ம்ஸு, ஸ்டாம்புடு அப்ளிகேஷன். ஸோ எந்த பேசிஸில் வந்து அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அதை நம்ம கழிச்சு காமிச்சிக்கணும். இப்போ கொஸ்டின்ல பாருங்க, ஃபாலோயிங் மார்க்டு ஃபார்ம்ஸ், ஏ 1000 ஷேர்ஸ், பி 2000 ஷேர்ஸ், சி 500 ஷேர்ஸ். மார்க்டு ஃபார்ம்ஸ், மார்க்டு அப்ளிகேஷன் எதாக இருந்தாலும் சரி தான். இதை ஏக்கு 1000, பிக்கு 2000, சிக்கு வந்து 500 எடுத்துகிட்டு வந்து கழிச்சிக்கலாம். அப்போ இப்போ இந்த இடத்துல ஆன்சரில் வந்து பாருங்கள், மார்க்கெட் அப்ளிகேஷன் வந்து 1000 ஏக்கு, பிக்கு வந்து 2000, சிக்கு வந்து 500. இது அப்படியே ரோ வைஸ் டோட்டல் பண்ணிக்க வேண்டியது தான். 1000, 2000 அண்ட் 500 டோட்டல் பண்ணும்போது 3500. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் அப்ளிகேஷனை சீல்டு அப்ளிகேஷன், அந்த பர்டிகுலர் அண்டர் ரைட்டரோட நேம் அதில் வந்து சீல் ஆகிருக்கும். இப்போ இது எதுக்காக கழிச்சுக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஒரு தடவை அப்ளிகேஷன் வந்து ஸ்டாம்ப் ஆயிருந்ததுனாலே கண்டிப்பாக அது வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ பப்ளிக் இஷ்யூ பண்ணி அதுக்கான அமௌண்ட் வந்து காசு வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக அதுக்கு பேர் வந்து மார்க்கெட் அப்ளிகேஷன் அப்படி சொல்கிறோம். அப்போ மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்பெக்டிவ் காலத்தில் நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட டோட்டல் ரோ வைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக காலம் வைஸ் வந்து ஜஸ்ட் அப்படியே லிஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். லிஸ்ட் பண்ணும்போது செர்டன் அமௌண்ட் வந்து அந்தந்த காலத்துக்கும் ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் வந்து வந்துடும். ஈவன் டோட்டலுக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா காலம் வைஸ் நம்ம கழிச்சுக்கணும். ரோ வைஸ் டோட்டல் பண்ணுவோம், காலம் வைஸ் கழிச்சுக்கணும். அடுத்தது அன்மார்க்டு அப்ளிகேஷன். அன்மார்க்டு அப்ளிகேஷன்னா நாட் ஸ்டாம்ப்டு அப்ளிகேஷன் அப்படின்னு, அதாவது அன்சீல்டு அப்ளிகேஷன், சீல் ஆகலை ஆகாத அப்ளிகேஷன் தான் வந்து அன்மார்க்டு அப்ளிகேஷன். ஸோ இந்த அன்மார்க்டு அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் லயபிலிட்டியோட அமௌண்ட்டை நம்ம ரேஷியோவாக எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டை நம்ம ரேஷியோவாக எடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ல பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஏபிசி போர்ஷன் வந்து 25, 35, 70 ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மில் என்ன பண்ணல அப்படின்னா இது மாதிரி எதுவும் கொடுக்கல. அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டே நம்ம எடுத்துக்கணும். ரேஷியோவாக எடுத்துக்கிறதுக்கு ஈஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அமௌண்ட் எடுத்துக்கணும். ஏக்கு வந்து 6000 போர்ஷன், பிக்கு வந்து 2500 போர்ஷன், சிக்கு வந்து 1500 போர்ஷன் அப்படி சொல்லிட்டு நம்மளே எடுத்துக்கணும். ஸோ இதை எப்படி நம்ம பிரித்து கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ அன்மார்க்டு அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த கிராஸ் லயபிலிட்டியில் இருக்கக்கூடிய ஏபிசி இந்த 3 பேர் அமௌண்ட்டை எடுத்து நம்ம ரேஷியோ ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ஈஸ்ட் ஃபார்முக்கு நம்ம எடுத்துக்கணும். எதுக்காகன்னா அப்போ தான் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் ஏக்கு, பிக்கு, சிக்கு சேர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம பிரித்து காமிக்கிறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஏக்கு வந்து 6000, பிக்கு 2500, சிக்கு வந்து 1500 டோட்டல் லயபிலிட்டியிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிராஸ் லயபிலிட்டி நம்ம எடுத்திருக்கோம். இதில் காமனாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 டிஜிட் 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா மூணுத்துலையுமே வந்து
20 வந்து என்னது காமனாக வந்திருக்கு. அப்போ அதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம், சுருக்கிட்டோம். அப்போ அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து 60 ஏக்கு, பிக்கு 25, சிக்கு 15 இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு வாய்ப்பாடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பாயிண்ட்ல வராத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாட்டை யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணிக்க வேண்டியதான், வகுத்துக்கணும் அப்படின்னா. ஸோ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதை சுருக்கிக்க முடியும், அமௌண்ட்டை சுருக்க முடியும். அப்போ அஞ்சாம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணிக்கலாம். 12 5 60, 5 25, 3 5 ஏன்னா இதுக்கப்புறமேட்டு நம்ம சுருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எந்த வாய்ப்பாடும் அப்ளை பண்ண முடியாது. ஏதாவது அப்ளை பண்ணணும் பாயிண்ட்ல வந்துடும். நெக்ஸ்ட் அப்போ என்னது, ஏக்கு வந்து 12, பிக்கு 5, சிக்கு வந்து 3. அப்போ 12:5:3ன்னு எடுத்துப்போம். அப்போ நமக்கு டினாமினேட்டர் வேணும். அப்போ டினாமினேட்டருக்கு என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 12 + 5 + 3 ஈக்குவல் டு டினாமினேட்டர் வந்து 20. இப்போ நம்ம ஃப்ராக்ஷன் பின்னமா மாற்றிக்கணும். அப்போ ஏக்கு வந்து என்ன ஆகும், 12/20, பிக்கு வந்து 5/20, சிக்கு வந்து 3/20 அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்துடும். அடுத்தது கொஸ்டின் வந்து பாருங்க, 7100 சப்ஸ்கிரிப்ஷன் வாஸ் டன். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, 7100 ஷேருக்கான அப்ளிகேஷனுக்கான அமௌண்ட் பப்ளிக் கிட்ட இருந்து இந்த 3 அண்டர் ரைட்டரும் எவ்வளோன்னு சொல்லிட்டு யாரும் தனித்தனியாக கொடுக்கல. ஸோ காம்பினேஷனில் மொத்தமாக சேர்த்து 7100 ஷேருக்கான ஒர்க்கை முடிச்சு கம்பெனி கிட்ட அந்த காசை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ டோட்டல் லையபிலிட்டிஸ் ஆஃப் த கம்பெனி வந்து 10,000 ஷேரு. அதில் 7100 ஷேருக்கான ஒர்க்கு 3 அண்டர் ரைட்டரும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்த வேலையில ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கும், 10,000 ஷேர்ஸில் 7100 ஷேர்ஸ்க்கான ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது ரிமைனிங் வந்து ஒரு 2,900 ஒர்க்குக்கான இது வந்து பெண்டிங்கில் இருக்கும். இப்போ இது நமக்கு தேவை. அப்போ நம்ம ஆக்சுவல் ஒர்க் கம்ப்ளீஷன் 7100 இதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்க, 7100 வந்து ஒர்க் கம்ப்ளீட்டட், அதாவது ஆக்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன் மேட் பை த பீப்புள். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அந்த ஷேர்ஸை. அப்போ ஆக்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 7100. இப்போ இந்த 7100ல மார்க்டு அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து எனது சீல் ஆகி அது ஆல்ரெடி சேல் ஆகிருக்கும். அப்போ இந்த 3500ம் இந்த 7100ல சேர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த 3500 என்னது, டோட்டல் மார்க்டு அப்ளிகேஷன் தான் வந்து 3500. ஏன்னா இது வந்து நம்ம ரோ வைஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போது 7100 ஷேருக்கான ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அந்த டோட்டல் 7100 ஷேருக்கான ஒர்க் முடிஞ்சதில் 3500 மார்க்டு அப்ளிகேஷன்ஸ்க்கான ஷேர்ஸ் வந்து அதுக்குள்ளே சேர்ந்து இருக்குது. அப்போ டோட்டல் ஷேர்ஸ் டன், ஒர்க் டன்னில் மார்க்டு அப்ளிகேஷன்ஸ்க்கான ஒர்க் முடிஞ்சிருக்குது 3500. அப்போ ரிமைனிங் வந்து 3600 வந்து அன்மார்க்டு அப்ளிகேஷனுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருக்குது. அப்போ அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸுக்கு அப்போ 7100 ஒர்க் முடிஞ்சதில் 3500 மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா அதை ஏற்கனவே பிரித்து கொடுத்துட்டோம். ஸோ அப்போ ரிமைனிங் 3600 வந்து அன்மார்க்கெடுக்கான அமௌண்ட்டு. அப்போ அது மூணு பேருக்கும் பிரித்து கொடுக்கணும். இப்போ இந்த 3 பேருக்கும் பிரித்து கொடுக்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த ரேஷியோவை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அதாவது 12:5:3 ஏபிசிக்கு. அப்போ டினாமினேட்டர் 20 எடுத்துப்போம். இப்போ ஏவோட போர்ஷன் வந்து பாருங்க, அன்மார்க்கெட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல 3600. அப்போ 12/20. இந்த 20ன்றது வந்து டினாமினேட்டர் 3க்கு காமனாக வரும். அப்போ 12 வந்து இருக்கு ஏக்கு. அப்போ 12/20 போட்டோம்னா 2600 வந்து வரும். 3600 வந்து 12/20 நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 2160. அடுத்தது பிக்கு. பிக்கு வந்து 3600 அது 5/20 போட்டோம் அப்படின்னா நமக்கு 900 வந்து வரும். சிக்கு வந்து 3600ல 3/20 போட்டோம்னா 540 வரும். கரெக்டாக அந்த ரெஸ்பெக்டிவ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த 3600ன்றது ஒன்றும் கிடையாது, இதே தான். இந்த அமௌண்ட்டையும் போட்டு இருக்கிறோம். இல்லை இது எல்லாத்தையும் நீங்கள் ரோ வைஸ் போட்டிங்கனாலும் ஒன்று தான். அப்போ இதை மூணுத்தையும் கூட்டும்போது 3600 வரும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ரோ வைஸ் டோட்டல் பண்ணி காலம் வைஸ் கழிச்சிட்டே வருவோம். இப்போ நம்ம ரோ வைஸ் என்ன பண்ணிட்டோம், டோட்டல் பண்ணி 3600 போட்டுட்டோம். இப்போ எல்லாத்தையும் கழிச்சுட்டு வரும். காலம் வைஸ் கழிக்கும்போது ஏக்கு வந்து 5000ல் 2160 நம்ம ஆல்ரெடி எல்லாமே லெஸ் தான். அன்மார்க்டு மார்க்டு எதாக இருந்தாலும் நம்ம கழிக்கணும். அப்போ 5000ல் 2160 போயிடுச்சுன்னா 2840. 500ல் வந்து 900 போயிடுச்சுன்னா -400 வந்து வரும். அப்போ இந்த இடத்துல கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மைனஸ் அப்படின்னா சர்ப்ளஸ்ன்னு அர்த்தம். அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒர்க்கு 5000 ஷேருக்கான ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏ வந்து 2160 ஷேருக்கான ஒர்க்கை தான் முடிச்சிருக்கிறாரு. பெண்டிங் வந்து 2840 ஷேருக்கான ஒர்க்கு இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது.
அதே வந்து பார்த்தோம்னா பிக்கு வந்து 500 ஒர்க்குக்கான வேலையை தான் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி அவர் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாரு. மிச்சம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஒர்க் 500 ஒர்க்கில் அவர் 900 ஷேருக்கான ஒர்க்கை முடிச்சிருக்கிறாரு. எக்ஸ்ட்ரா 400 ஷேருக்கான ஒர்க்கை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. அதை நம்ம பல்லாங்குழி அந்த கான்செப்டில் நம்ம பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது என்னன்றது அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ரிமைனிங் 1000ல் 540 போயிடுச்சு, 460. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1000 ஷேர்ஸில் 540 ஒர்க்குக்கான முடிஞ்சிடுச்சு. ரிமைனிங் 460 ஷேருக்கான ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இதையும் அதே மாதிரி டோட்டல் பண்ணிப்போம். அப்போ 2840 + 460 - 400 போட்டோம்னா 2100. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பி சர்ப்ளஸ், அது ஏ வந்து 2840, பிக்கு வந்து -400, சிக்கு 460. இப்போ இந்த மைனஸ்ல வருதுன்னா சர்ப்ளஸ்னா அந்த பி வந்து எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிருக்கிறாரு. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற 2 பேருக்கும் பியை தவிர்த்து மற்ற 2 பேருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா வேலையை பிரித்து கொடுக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஏபிசி 3 பேருக்குமே வந்து 12:5:3 நம்ம கொடுத்துருப்போம். அப்போ 12 வந்து ஏ, பிக்கு 5, சிக்கு வந்து 3 கொடுத்துருப்போம். இப்போ யார் எலிமினேட் ஆகுறாங்க, பி வந்து எலிமினேட் ஆகிடுறாரு. ஸோ அப்போ பி வந்து எலிமினேட் ஆகிடுறாரு. ரிமைனிங் வந்து ஏ இருக்கிறாங்க, சி இருக்கிறாங்க. 12, 3. அப்போ 12 வந்து ஏக்கு, சிக்கு வந்து 3. அப்போ டினாமினேட்டர் வந்து 12 + 3 15 வந்து வந்துடுது. அப்போ இப்போ ஏவோட ஷேர் வந்து பாருங்க, ஏக்கு வந்து நம்ம பிரித்து கொடுக்குறது எதை பிரித்து கொடுக்க போகிறோம், இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டு. ஸோ இந்த 400 சர்ப்ளஸ் அமௌண்ட்டை நம்ம 0 கொண்டு வரதுக்கு அதே அதே அமௌண்ட்டை ஜஸ்ட் என்ன பண்ணணும், +400 போட்டு பிக்கு வந்து 0 ஆக்கி கொடுத்துடணும். பிக்கு வந்து 0ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துடணும். ஏன்னா அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டாரு. அப்போ இந்த எக்ஸஸ் ஒர்க்கு இது எதுக்காக +400னா இவர் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாரு. இந்த 400க்கான எக்ஸ்ட்ரா ஒர்க் டன்னை வந்து ஏக்கும் சிக்கும் நம்ம கொடுத்துட்றோம். அப்போ பிக்கு வேலை கிடையாது, அவருக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் இவர் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்ததை எடுத்துகிட்டு வந்து ஏக்கும் சிக்கும் பிரித்து கொடுக்க போகிறோம். அப்போ கொடுக்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடியது வந்து நமக்கு வந்து என்னது 12:5:3. அப்போ 12 ஏக்கு, பிக்கு வந்து 5, சிக்கு வந்து 3. அப்போ நம்ம பி எலிமினேட் ஆகிட்டதுனால 12:3 ஏக்கும் சிக்கு மட்டும் நம்ம எடுத்துப்போம். டினாமினேட்டர் 15. ஏவோட ஷேர் இப்போ 400. இந்த சர்ப்ளஸ் 400 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரித்து கொடுக்குறோம். ஏக்கு வந்து 400 × 12/15. இது வந்து நியூ ஈக்குவேஷன். அப்போ -320. ஏன்னா 320 வந்து ஒர்க்கை நம்ம கழிச்சுக்கணும். ஏன்னா இவர் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சதை இவங்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் டன் வந்து இவங்க என்ன பண்ணிக்கலாம், நான் வேலை செஞ்சதை காமிச்சு நான் கழிச்சு காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடியதுக்கு மட்டும் நான் வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஒரு 4 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா 3 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 3 பேரில் வந்து ஒருத்தர் 2 ஆள் வேலையை ஒருத்தரே செஞ்சிடறாரு. சம்பளம் வரும்போது என்ன பண்ணிட்டுறாருன்னா, எனக்கு பரவாயில்ல, ஒரு ஆள் சம்பளம் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு ஆள் சம்பளத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 1000ரூவான்னு வச்சுப்போம். அது 500ரூவா வந்து மிச்சம் இருக்கிற 2 பேருக்கும் சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்டசி கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். அதே கான்செப்ட். ஸோ அதே தான் இங்கே. அப்போ இந்த 400 ஒர்க் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்கிறத நம்ம கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஒர்க்குக்கு பார்க்குறோம். அதுதான் இந்த இடத்துல கான்செப்ட். அப்போ 320 நம்ம கழிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து சியோட போர்ஷன் 400 வந்து சர்ப்ளஸ் இவர் பி செஞ்சதில் 3/15 போர்ஷனுக்கு வந்து இவர் கழிச்சிக்கலாம். அப்போ -80 கழிக்கும்போது 380 வந்துடும். இப்போ பாருங்க, காலம் வைஸ் ஜஸ்ட் அப்படியே டோட்டல் பண்ணிக்க வேண்டியதுதான். 2840 + 460 - 400 போட்டோம்னா 2100. இதுவும் அதே தான், டோட்டல் பண்ணும்போது 2900 வந்து வரும். இங்கேயும் 2900 வரும். அப்போ நெட் லயபிலிட்டி ஏக்கு வந்து இன்னும் பெண்டிங் ஒர்க் வந்து எவ்வளோ இருக்குது, 2520 ஒர்க் வந்து ஏ வந்து இன்னும் செய்யணும். ஷேருக்கான ஒர்க்கு 380 ஷேருக்கான ஒர்க்கை வந்து சி வந்து செய்யணும். பிக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான்.